வணக்கங்க. இன்னைக்கு கோவை கொடிசியால் நடக்கிற அக்ரி இன்டெக்கு போயிருந்தோங்க. வீட்டுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. வீடு மாடி தோட்டத்துக்கு இப்போ காய்கறி செடியெல்லாம் போட்ட தக்காளி விதை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு என்னென்ன விதையெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேங்க விதை போடுறது. இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இது பழைய க்ரோ பேக் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது டைப்பாக வந்துருக்குது. விலையும் கம்மி தான். இதோட இது கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வாங்கியிருக்கிறேன்னு 4, 5 வாங்கி இருக்குதுங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. 6 க்ரோ பேக் வாங்கியிருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 க்ரோ பேக் வாங்கியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நல்லா யூஸ் ஆகுது. மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. இதெல்லாம் பிரிக்கிறதுனால இப்போதான் புதுசு ஒட்டிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளவுனா 3 பீஸு சேர்ந்து 60 ரூபா. உள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆழமாக இருக்குது. 3 பீஸு சேர்ந்து 60 ரூபா. இது நல்லா நம்ம பெரிய செடியாக கூட வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, கொத்தவரங்காய் செடியெல்லாம் நல்லா பெருசாக வச்சுக்கலாம். பெரிய செடியாக வச்சுக்கலாம். இதில் நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 பேக் வாங்கியிருக்கிறேன் நான் இந்த வருஷத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மண் கொத்திக்கலாம், இது கிளறி விட்டுக்கலாம். இப்படி கொத்தம் செஞ்சுக்கலாம், கிளறும் செஞ்சுக்கலாம். இது அப்படி பார்த்து வாங்கியிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. இது நம்மளுக்கு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு காய்கறி செடி எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை கிளறிட்டு நல்லா குத்தி விட்டுட்டு அப்புறம் தான் மறுபடியும் வைப்போம் நம்ம. அதனால இது நல்லா யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செடிக்கு மருந்தடிக்கிறது நம்ம எந்த பாட்டிலில் வேணாலும் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த கோகோ பாட்டில் இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு மீதி வீசாமல் இருந்தோம்னா இதை அந்த பாட்டிலில் ஃபிட் பண்ணி அப்படியே நம்ம இது மருந்து அடிச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம எந்த பாட்டிலில் வேணாலும் இதை ஃபிட் பண்ணிட்டு இப்படி நல்லா மருந்து அடிச்சுக்கலாம். இப்படி நல்லா ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. மருந்து அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இது பாட்டிலுக்குள்ள விட்டுட்டு இப்படி மூடி போட்டுட்டோம்னா இது பாட்டிலுக்குள்ள இதை விட்டுட்டு மூடி போட்டோம்னா நல்லா ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. மருந்து செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. நல்லா பார்த்து வாங்கிக்கணும். இது நல்லா யூஸ் ஆகும் மாடி தோட்டத்துக்கு வச்சுருக்கிறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விதை போடுற ட்ரே வாங்கியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 ரூபா தான். இது 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது. நம்ம ஒரு விதையாக போட்டு முளைச்சதுக்கு அப்புறமே எடுத்து க்ரோ பேக்கில் நட்டு வச்சுக்கலாம். இது 18 ரூபாய்க்கு நல்லா இருக்குது. 18 ரூபா தான். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60 நாற்று ஒரே சமயத்தில் முளைக்க போடலாம். இதில் 18 ரூபா தான். இதில் 60 நாற்று முளைக்க போடலாம். இந்த ட்ரே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 60 ரூபாய். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா உள்ள பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை விட இது கொஞ்சம் அகலம் பெருசாக இருக்குது. நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நம்ம இந்த முருங்கை விதையெல்லாம் போட்டு முளைக்க வச்சு மறுபடியும் எடுத்து க்ரோ பேக்கில்
மாற்றி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகளை பெரிய பெரிய விதைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. இது 60 ரூபா. இதில் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 இருக்குதுங்க. இதில் 50 விதை நீங்கள் ஒரே மாதிரி ஒரே சமயத்தில் விதைக்கு போட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரீன்ஸு போடுறது. இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது நல்லா பாருங்கள், இவ்வளோ அகலமாக இருக்குது. கீழே வந்து ஹோல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குது. தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடிச்சிது. இது மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம போட்டு முளைக்க போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து 250 ரூபா. நல்லா பெரிய ட்ரேவாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்குது. இந்த 2 ட்ரேவும் சேர்ந்து 250 ரூபா. தண்ணி வடிகிற மாதிரி நல்லா இருக்குது. இது கீழே தண்ணி வடிச்சது போட்டு வச்சுக்கலாம். மைக்ரோ நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கலாம். சுண்டல், வெந்தயம், கடுகு இந்த மாதிரி இருக்கிறது நல்லா நம்ம முளைக்க போட்டுக்கலாம். இது நல்லா யூஸ் ஆகும். இது 250 ரூபா. அந்த இது உருண்டுருச்சு. பக்கத்தில் வைக்கலாம். விதையெல்லாம் கட்டிடுங்க. விதை பார்த்தீங்கன்னா இது 100 ரூபா தாங்க. இது சூப்பராக இருக்குது. 100 ரூபா தான். நல்லா இருக்குது. பார்த்ததையுமே நல்லா ஆசையாகி போச்சு வாங்கிறதுக்கு. 100 ரூபா தாங்க. இது அறுத்து பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பதமாகவும் இருக்குது, கெட்டியாக இருக்குது. இப்படி வளையவே மாட்டேங்குது. இது நல்லா கையில் பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இது 100 ரூபா தாங்க. இது நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வாங்கிடுது. 100 ரூபா. வெங்காயம் வெட்டுறதுக்கு, பச்சை மிளகாய் வெட்டுறதுக்கு, இந்த கீரை எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாங்கிடுவீங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா வீட்டு அழகுக்கு வைக்கிறது. இது 100 ரூபா தான் பாருங்கள். நல்லா தளன்னு இருக்குது. பார்த்ததையுமே ஆசையாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமன்ட்டு. அதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்க. இது 100 ரூபா தான். இவ்வளோ பெரிய டப்பாவில் விற்கிறாங்க. 100 ரூபா தான். இதே மாதிரி 2 செடி வாங்கியிருக்கிறேங்க. இது ஒன்று வாங்கியிருக்குது, இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது 100 ரூபா தான். இது நல்லா இருக்குது. வெயிட்டாக பாட்டும் நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டு. இது 5 கிலோவும் சேர்ந்து 150 ரூபா. இது 5 கிலோ நல்லா வெயிட்டாக இருக்குது. 5 கிலோவும் சேர்ந்து 150 ரூபா. நம்ம வெளியில் போய் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா 250 ரூபாய்க்கு பக்கம் இருக்குது. ஒவ்வொரு கடையை பொறுத்து மாறுது. 200 ரூபாயும் இருக்குது, 250 ரூபாயும் இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. இது நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. இது 150 ரூபா 5 கிலோ. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் வெட்டிவேர் தையல், முட்டி வெளிக்கு ஜாயின் பெயினுக்கெல்லாம் வெட்டிவேர் மாலை, இவங்கெல்லாம் மாலை, இந்த கைவினை பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க இவங்க கடையில். இதெல்லாம் தையலம், செட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. நான் வந்து முட்டி வெளிக்கு வாங்கிட்டு வந்துருக்குறேன். இது முட்டி வெளிக்கு ஜாயின் பெயினுக்கு நல்லா இருக்குங்களாம. அதனால வெட்டிவேர் தையலை வாங்கிட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 150 மில்லி. இது 150 மில்லி பாருங்க. வெட்டிவேர் தையலம் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க ஏதாவது முட்டி வெளிக்குன்னா வாங்கிக்கோங்க. நல்லா கேட்குனாங்க, பார்க்கலாங்க, வாங்கி தேய்ச்சி பார்க்கலாம். நம்ம இது ஜாயின் பெயினுக்கு நல்லா இருக்குங்களாமா. 150 ரூபாய். இப்போ விதையெல்லாம் பார்க்கலாங்க. ஒரு விதையை நான் என்னென்ன விதை வாங்கியிருக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு விதையாக காட்டுறேங்க. என்னென்ன விதை வாங்கிட்டு வந்துருக்குறேன்னு பார்க்கலாங்க. எங்கள் மாடி தோட்டத்துக்கு இது கொத்தவரங்காய் விதை. இது பேக்கெட் வந்து பேக்கெட் வந்து 20 ரூபாங்க. இது கொத்தவரை. இது நெய் மிளகாய் வாங்கியிருக்கிறேங்க. இது நெய் மிளகாய் பாருங்க. நெய் மிளகாய் வாங்கியிருக்கிறேன். இது 20 ரூபா தாங்க. அப்புறம் சிகப்பு தக்காளி, அப்புறம் முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி,
இது சிறகு அவரை. இது சிறகு அவரைங்களாமா. 7 விதை இருக்குது இதில். 7 விதையும் சேர்ந்து 20 ரூபாங்க. சிறகு அவரை 7 விதை 20 ரூபாய்க்கு. இது பார்த்தீங்கன்னா கருப்பு கத்திரி. கருப்பு கத்திரி 20 ரூபா. இது பச்சை வெண்டைக்காய் 30 ரூபா. இது பச்சை வெண்டைக்காய் 30 ரூபா. இது கொஞ்சம் நிறையா தான் இருக்குதுங்க. ஒரு 30 விதை இருக்க மாட்டிருக்குது. இதில் 30 விதை இருக்குதுங்க. ஒரு வருஷத்துக்கே சரியாக இருக்குல்ல நம்மளுக்கு காய்கறி போடுறதுக்கு. இது யாழ்ப்பாணம் முருங்கை செடி இதிலேயே வச்சுக்கலாங்களாமா. இது நல்லா க்ரோ பேக்லேயே நல்லா காய் கொத்து கொத்தாக காய்க்குமாமா. இது 5 விதையும் சேர்ந்து 30 ரூபா. யாழ்ப்பாணை முருங்கை. இது பச்சை பட்டாணி செடி பாருங்க. இது பச்சை பட்டாணி. இது 20 விதை இருக்குது. இது 30 ரூபா. இது நெய் கத்திரி. நெய் கத்திரி இது 20 ரூபா. இது பாருங்க பாலாக்கீரை. பாலாக்கீரை பாருங்க. இது சூப்பராக இருக்குது. பாலாக்கீரை 30 ரூபாய். இங்கே பாருங்க எத்தனை விதை. நல்லா நிறையா இருக்குது இங்கே விதை. பெரிய இதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா முளைச்சிக்கு. அப்பப்போ அறுத்து எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம. இது 30 ரூபா தான். இது பாலாக்கீரை அப்பப்போ அறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது நாட்டு தக்காளி. நம்ம பூஞ்சை இது வாங்கிறது நாட்டு தக்காளி. இது 20 ரூபாய். இது வந்து நீல வெண்டை. இது 20 ரூபா தாங்க. இது 20 ரூபா. நீல வெண்டை 20 ரூபா. இதுலேயும் ஒரு 50 விதை இருக்க மாட்டிருக்குங்க. கொஞ்சம் நிறையாவே இருக்குது பாருங்க விதை இதில். இதுதான் நல்லா பிடிக்கும் எனக்கு. இந்த அகத்திக்கீரை, சிகப்பு அகத்திக்கீரை எங்கேயுமே கிடைக்காது. மார்க்கெட்லலாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இது சிகப்பு அகத்திக்கீரை செடி மொட்டை மாடியில் மாடி தோட்டத்தில் போட்டுக்குங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் இதில் பாருங்க நிறைய விதை இருக்குது. அப்பப்போ ஒரு செடியும் போனாலும் அப்பப்போ நம்ம விதை போட்டு இது பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய விதை இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்க. சிகப்பு அகத்திக்கீரை. இது கருப்பு கத்திரி. கருப்பு கத்திரி இது 20 ரூபா தாங்க. விதை நிறைய இருக்குது இதில். இது செடி அவரை. செடியிலேயே நம்ம மொட்டை மாடியில் க்ரோ பேக்லேயே செடியிலேயே வச்சு வளர்த்துக்கலாங்க. செடி அவரை. இதில் எத்தனை விதை இருக்குது? 12 விதை இருக்குதுங்க. இதில் 12 விதை சேர்ந்து 20 ரூபா. இது கொத்து கொத்தாக பீக்கிங்காய். இந்த தடவை தான் நான் பார்த்துக்கிறேன் இப்படி கொத்து கொத்தாக பீக்கிங்காய் செடி இருக்குதுன்ட்டு. பார்த்ததையுமே வாங்கிட்டு நான் இப்படி விடுமான்னு தெரியல. நம்மளும் வச்சு பார்க்கலாங்க வருதான்னு. கொத்து கொத்தாக பீக்கிங்காய் வருதான்ட்டு நான் வச்சு பார்த்துட்டு காய்ச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் போடுவேன். பாருங்க கொத்து கொத்தாக தெரியுதுங்களா? பாருங்க பிடிச்சிருக்கிறதே பாருங்க கொத்து கொத்தாக தெரியுது. இந்த தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் வந்திருக்குதான்னு தெரியல. இது கொடிசியாவில் நான் இப்போ தான் போய் தான் பார்த்தேன். இதில் எத்தனை விதை இருக்குதுன்னா 10 விதை தான் இருக்குதுங்க. 10 விதை. இங்கிலீஷில் போட்டிருக்கு.